லோக்பால் மசோதாவிற்கு வலிமை சேர்க்கும் விதமாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் இணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அறிவித்துள்ளது. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து ஊழலை எதிர்ப்போம், தேசத்தை காப்போம் என்ற கோஷத்தை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். லோக்பால் சட்டத்தின் கீழ் பிரதமர் மற்றும் நீதிபதிகளை விசாரிக்க அனுமதிக்கப்பட வேண்டும், 2G ஊழல் செய்த திமுகவை காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லோக்பால் மசோதாவில் பிரதமரை சேர்க்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் நீதிபதிகளும் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அங்க வைத்துக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உடனடியாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய தலைவி சோனியா காந்தி வெளியேற்ற வேண்டும். லோக்பால் மசோதாவிற்கு வலிமை சேர்க்கும் விதமாக டெல்லி முதல் கன்னியாகுமரி வரையிலும் திருச்சியிலிருந்து சென்னை வரையிலும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்த மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி, ஜூலை 15 முதல் 23ஆம் தேதி வரை கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் இணைந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட போவதாக தெரிவித்தார்.